மித்ரன் டிஎன்பிஎஸ்சி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வு ஒரு மாதிரி வினாத்தாள் தான் பார்க்குறோம். இது 9ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில் அமையும் நம்புகிறேன். அதில் முதலாவதாக பாருங்கள், ஒழியா வனப்பு சிந்தாமணி. இது ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ரெண்டாவது பாருங்கள், மல்லல் மூதூர் வயவேந்தே. இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்குறாங்க. அப்போ எது அண்டர்லைன் பண்ணியிருக்கு அதுதான். இப்போ கோடிட்ட சொல்லோட பொருள் என்ன? மல்லல்னா வளம் அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது என்ன பாருங்கள், ஐம்பெருங்குழு என் பேராயும் சுற்றுலவனத்தும் இலக்கணம். இது ஐம்பெருங்குழு 5 பெரும் டீம்னு அர்த்தம். என் பேராயம் இது எல்லாமே உள்ளே அடங்கி போயிருக்குது, பல பொருள் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போ பார்த்திங்கன்னா இது தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொகைனா உள்ளே மறைந்து வருவது. அடுத்தது தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? கிராமப்புறம்னு வந்தாவே நீங்கள் என்ன பண்ணணும், ஊரக திறனாய்வு தேர்வுன்னு சொல்லலாம். கீழ்காண்பவற்றுள் சொல் உணர்ச்சி தொடர் எது? உணர்ச்சி தொடர்னால் அந்த ஆச்சரியக்குறியோடு இருக்கணும், அதுதான் வந்து உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், என்னென்ன நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை, இதுதான் வந்து உணர்ச்சி தொடர். அடுத்தது மரவேர் டேஷ் புணர்ச்சி. மரவேர் வந்து மரம் ப்ளஸ் வேர்னு பிரியும், சேரும்போது மரவேர்னு வரும். இம்மு கெட்டுடும். அப்போ இம்மு கெட்டுச்சு அப்படின்னா கெடுதல் புணர்ச்சி. சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? அதாவது இதில் வந்து சொல்லும் பொருளும் சரியாக புரிந்துள்ளது எதுன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அல்லல் சேரு இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சரியாக பொருந்திருக்கிறதா சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், முண்டி மோதும் துணிவே இன்பம். இவ்வடியில் இன்பமாக உருவாக்கப்படுவது துணிவு. ஞானம் என்பதன் பொருள் யாது? ஞானம்னா அறிவு. யாமரம் எந்த நிலத்தில் வளரும்? யாங்கிறது பாலை நிலத்தில் தான் வளரும். தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற சிறுகதை நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சு சமுத்திரம். தாய்மைக்கு வறட்சி இல்லை. அடுத்தது பாருங்கள், செகண்ட் பேஜில் பாருங்கள், பேஜ் மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், பாடலை கவனிங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில் இல்லை. கல்வியுடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். இப்பாடலின் பெற்ற நூல் எது? குடும்ப விளக்கு. பாடலின் பெற்ற நூல் குடும்ப விளக்கு. பாடலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். கலர் நிலம்னா என்ன பொருள்? பண்படாத நிலம். இப்பாடல் அமைந்துள்ள அடி எதுகைகளை எடுத்து எழுதுக. அடி எதுகை அப்படின்னா லைன் பை லைனாக பார்க்கணும். இப்படி பார்க்கணும். அடி எதுகை அப்படின்னா எதுகைன்னா 2வது எழுத்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கல்வி புல் விளைந்தான் இது எழுதினாலே போதுமானது. கல்வி புல் விளைந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா 2வது எழுத்து சேமாக வரணும் இல்லையா? இப்போ இங்கே இல்லு வருது, புல்லுலேயும் 2வது இல்லு வருது. முதல் எழுத்து குறிலாக இருக்குது, இங்கே முதல் எழுத்து குறிலாக இருக்குது. சரிங்களா? இது வந்து 1 மார்க் 15. அடுத்தது பாருங்கள், 2 மார்க் பாருங்கள். தமிழோவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள். இயல் 1லே இருக்குது. கண்ணன் புகுந்த பந்தல் எவ்வாறு இருந்தது? இது வந்து நாச்சியார் திருமொழி. கூவல் என்று அழைக்கப்படுவது எது? இது வந்து 2வது பாடம். 2வது இயலில் தண்ணீர் பற்றி வரக்கூடிய பாடம். சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? 20வது கொஸ்டின் பாருங்கள், இடிக்குறள் பெருங்கடல் இலக்கண குறிப்பு தருக. 21வது கம்பல்சரி கொஸ்டினே தூண் என முடியும் திருக்குறளை எழுதுக. இது வந்து 4x2. அதில் வந்து 3 கொஸ்டின் ஏதாவது எழுதிட்டு 4வதாக கம்பல்சரி கொஸ்டினாக வந்து திருக்குறளை எழுதணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் 2 மார்க். சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக. அதாவது இந்த குழந்தை சிரித்தது அப்படிங்கிறத சேர்த்து வச்சு குழந்தை சிரித்தது, குழந்தை அழகாக சிரித்தது, பெண் குழந்தை அழகாக அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணலாம். பெண் குழந்தை ஆண் குழந்தை எது வேணாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம். மரபினை சொற்களை தொடர்களை அமைத்து எழுதுக. இப்போ நகம் சதையும் போல் கண்ணும் கருத்தும். இப்போ நானும் என் நண்பன் நகம் சதையும் போல் இருந்தோம். நான் தேர்வில் கண்ணும் கருத்துமாக படித்தேன் தேர்விற்காக அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கலைச்சொல் பாருங்கள், டவுன்லோட் பதிவிறக்கம், வீடியோ கான்ஃபரன்ஸ், வானொலி கூட்டம், இந்த மாதிரி. பிழை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோன்னு இருக்குது, நல்ல தமிழில் எழுதுவோம். குழலியும் பாடத் தெரியும், குழலிக்கும் பாடத் தெரியும்னு வரணும். சரிங்களா? அடுத்தது 3வது பேஜ் பாருங்கள். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. அணில் பழம் தின்றதுன்னு வரும். நேற்று தென்றல் காற்று வீசியது. இதெல்லாம் சரியாக எழுதிருங்க. பொருத்தமான வாய்ப்பாடுகளை வட்டமிடுக. பகலவன்
பாக 2 குறில், அதுக்கப்புறம் பார்த்தா லேவா 2 குறில், அதுக்கப்புறம் ஒற்று 2 குறில் ஒற்று. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நிறை, இதுவும் நிறை. அப்போ நிறை கருவிலம். அடுத்தது பாருங்கள், வெற்றிடம் குறில் ஒற்று நேரு, 2 குறில் ஒற்று நிறை. இப்போ நிறை கருவிலம், நிறை கூவிலம். ஆன்சர் வந்து கூவிலம். வேண்டி பகுபொருட்கள் இருக்க வேண்டு ப்ளஸ் இ, வேண்டு பகுதி, இ வந்து வினையச்சு விகுதின்னு வரும். சரிங்களா? இப்போது 3 மார்க்கு நான் பாருங்கள். 3 என்னும் பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? இயல் 1ல் இருக்குது. மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுக. அடுத்தது 31வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் கொஸ்டின் மாதிரி பேராகிராஃப் படித்து அதுக்கான ஆன்சர் பண்ணணும் 3 கொஸ்டினுக்கு. 3 மார்க்கில் அடுத்த பார்ட்டு பாருங்கள். அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு தொடர்படுத்துகிறார்? இயல் 4. ஏமாவது நாட்டில் எவையெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருப்பதாக திருத்தக்க தேவர். இது வந்து ராவண காவியம் இல்லையா, அவர் சொல்கிறது அது. அடுத்தது பாருங்கள், காடெல்லாம் கடைக்கரும்பு பாடல் பெரிய புராண பாட்டு அல்லது ஆக்குவது ஏதெனில் அது சொல்லக்கூடிய யசோதர காவிய பாட்டு. அடுத்த 3 மார்க் பாட்டு இலக்கண பாட்டு பாருங்கள். தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்தி காட்டுக. வல்லினம் இட்டும் நீக்கியும் எழுதுவதன் இன்றியமையாமையும் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வல்லினம் ஏன் இடணும், ஏன் நீக்கணும், வல்லினம் உற்று வல்லினம் மிக அடங்கல் சொல்லிட்டு இலக்கணத்தில் இருக்குது. தனி அடுத்தடுத்த இயல்லே இருக்கும், அதை பாருங்கள். உருவகணியை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. உருவகணியை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அல்லது காணாதான் தான்கு. இது வந்து இதில் வந்து குரட்பா பயின்று தொடை நயத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னா அலகிட்டு வாய்ப்பாடு கூறுக. இந்த காணாதான் காட்டுவான் இந்த திருக்குறள் வந்து அலகிட்டு வாய்ப்பாடு நீங்கள் எழுதுனா போதுமானது. அதை நல்லா தெளிவாக படிச்சுட்டு வாங்க. அடுத்தது பாருங்கள், 5 மதிப்பெண் வினாக்கள். உங்கள் பள்ளி நூலகத்தில் தமிழ் ஆங்கில கையடக்க அகராதி அது ஒரு 10 காப்பி அனுப்புமாறு நெய்தல் நில பதிப்பகத்தாருக்கு ஒரு கடிதம். இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், அதை எழுதிடலாம். அடுத்து கடைசி பேஜுக்கு வந்துட்டோம். உங்கள் பள்ளி நடைபெற்ற இலக்கியம் என்ற விழா நிகழ்ச்சி செய்திகளை திரட்டி தொகுப்பறை உருவாக்குக. அடுத்து நயம் பாராட்டுக. திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடுமலை அந்த பாட்டை எழுதி அதுக்கான நயம், எதுகை, மோனை, திரண்ட கருத்து, மைய கருத்து இதெல்லாம் எழுதணும். கம்பல்சரி கொஷின் இதெல்லாம். மாணவர்களாக நீங்கள் உங்கள் பெற்றோர் மனம் மகிழுமாறு செய்ய வேண்டிய செயல் 5ன்னு எழுதுக. உங்கள் பெற்றோர் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் எழுதணும். இது வந்து புத்தரை பற்றி மொழிபெயர்ப்பு. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. எறும்போட சுறுசுறுப்பை பற்றி சொல்லக்கூடிய இந்த படம். அடுத்த நெடுவினா பாருங்கள், ஏறு தழுவுதல் தமிழரின் அரசியல். இது ஏறு தழுவுதல் பாடத்தில் இருக்குது. அல்லது இந்திய தேசிய இராணுவத்தின் தூண்களாக திகழ்ந்தவர்கள் 7வது இயல் இருக்கும். அடுத்து தூது அனுப்ப தமிழை. இது வந்து தமிழ் விடு தூது இயல் 1லே இருக்கும். பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பு. இது பெரிய புராண கொஷின். நூலகம் நூல்கள் இதில் வந்து வீட்டிற்கு ஒரு புத்தக சாலைன்னு சொல்லக்கூடிய அந்த துணைப்பாடம். அது அல்லது தாய்மைக்கு வறட்சி இல்லை. இப்போ நீங்கள் ஏறு தழுவுதல் எழுதுனா இந்திய தேசிய இராணுவம் எழுத தேவையில்லை, ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். தூது எழுதுனா பெரிய புராணம் எழுத தேவையில்லை, பெரிய புராணம் எழுதுனா தூது எழுத்துல, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். இதில் அது அந்த பாட்டிலேருந்து ஒன்று எழுதணும். இப்போ 43ல் 2த்தில் ஏதாவது ஒன்று எழுதணும். 44ல் 2ல் ஏதாவது ஒன்று எழுதுங்க. 45ல் நூலகம் பற்றி அந்த வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை துணைப்பாடமும் இருக்குது, அல்லது தாய்மைக்கு வறட்சி இல்லைன்ற துணைப்பாடமும் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று எழுதுங்க. அப்போ 3 × 8 24 மதிப்பெண்கள் இதில் இருக்குது. இத்தோடு இந்த வினாத்தாள் வந்து முடிவுற்றது. அடுத்த மற்றொரு வினாத்தாளை அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.